ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால லேட்டாக தான் எழும்பியிருப்பீங்க. அதே மாதிரி தான் நாங்களும் லேட்டாக தான் எழும்பினோம். இன்றைக்கி வந்து லேட்டாக எழும்பின உடனே என்ன சமையல் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி இன்றைக்கி பூரி போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்தது. அதனால் நம்ம பூரிக்கு என்னெல்லாம் வேணுமோ எடுத்து மாவெல்லாம் தேவையோ எடுத்து விரவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு எடுத்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி விரவுறேன். நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு கையை வச்சு யூஸ் பண்ணி அப்புறம் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு 2 கை எடுத்தோம் பிடிச்சி மாவு விரவி வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் மாவு விரவணும். இப்போ மாவு ரெடி ஆயிரும். ரெடி ஆகின மாவை நம்ம கொஞ்சம் நேரம் வைக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இனி நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்துடலாம். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா 5 எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன எடுத்துக்கிடுங்க. தக்காளி 2 தக்காளி. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பொடி பொடியாக கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு சமையலை ஆரம்பிக்கலாம். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்சுட்டு தான் சமையல் ஆரம்பிக்கலான்னு ரெடி பண்ணும்போது ஹஸ்பண்ட் வந்தாங்க. வந்த உடனே இன்றைக்கி நீங்கள் சமையல் பண்ணுங்கள், நான் எல்லாம் வெட்டி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னன்னு தெரில, ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சமையலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவங்க சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் வச்சு தர மாட்டாங்க. இன்றைக்கி நம்மளுக்காக செஞ்சு தராங்க. பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. உள்ளி நான் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன், ஆனால் காணாதான். அதை சொல்லிகிட்டே நின்னாங்க, வெங்காயம் காணாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருக்கதை போட்டு வைங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் இது நான் இருக்கதை போட்டு வைங்கன்னு சொன்னால் இல்லை, ஏதாவது இல்லை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இருக்கதை போட்டு வைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க செய்யணுன்னா எல்லாம் இருந்தால் தான் வைப்பாங்க. இப்போது வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. பச்சை மிளகா போட்டு வதக்குறாங்க. அதுக்கப்புறமா தக்காளி போடலையான்னு கேட்டேன், போடணும்னு சொன்னாங்க. இப்போ தக்காளி போட்டுருவாங்க. தக்காளி போட்டாச்சா, தக்காளியை போட்டு நல்லா வதங்கி, எப்படி சொல்ல, ஒரு தக்காளி இருக்கா அதில் பச்சை மிளகா இருக்கானே தெரியாத அளவில் அது வதங்கிடணும். இப்போ அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பொடியாக போடுறாங்க. மஞ்சள் பொடி போட்டாங்க, அப்புறம் என்ன பொடின்னு எனக்கு தெரியலை, 2-3 பொடி போடுறாங்க. இது பெருஞ்சீரக பொடி. அப்புறமா பார்ப்போம், இது என்ன பொடி, கரம் மசாலா. அப்புறமா வத்தல் பொடி போட போகிறாங்க. வத்தல் பொடி. எங்களுக்கெல்லாம் ஸ்பூன்லாம் அளவு தெரியாது, எனக்கும் தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கும் தெரியாது. எல்லாமே சும்மா கவரோடி தட்டுறது தான், இல்லைன்னா கையால் எடுத்து அள்ளி போடுவோம். பார்த்திங்களா, எல்லாமே நல்லா மசிஞ்சிட்டா, நல்லா வசங்கின பிறகு தான் என்ன போடுவாங்கன்னா அடுத்த ஐட்டங்களே போடுவாங்க. இப்போ நாங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னா, சிக்கன் மசாலா வீட்டில் இல்லை, அதை வாங்க போயிருக்காங்க கடைக்கு. அது வரலன்னு தான் நாங்கள் சிம்மில் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். நல்லா வதங்கிட்டு, பார்த்திங்களா, நல்லா வதங்கிட்டு. இன்றைக்கி என்ன ஆகிட்டுனா, சிக்கன் அதிகமாகிட்டு மசாலாலாம் கம்மியாகிட்டு, அதனால் கொஞ்சம் சிக்கனை எடுத்து பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். சிக்கன் மசாலா வந்துட்டு, சிக்கன் மசாலாவை எடுத்து கட் பண்ணி, பார்த்திங்களா, கவரோடி தான் நாங்கள் தட்டுவோம், ஸ்பூன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். எடுத்து இப்போ கலக்குன்னு கலக்கி, இதுவும் கொஞ்சம் மசாலா வாசனை போகணும்ல, பச்சை வாசனை போகணும்ல, போன உடனே அடுத்து என்ன போடுவாங்க, தயிர் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட், தயிர் ஊற்றுறாங்களா, தயிர் ஊற்றியாச்சு. தயிரை ஊற்றி, நான் முதல்ல சமையல் பண்ணதுக்கு தயிரம் வாங்கலை, லெமனும் வாங்கலை, அப்புறம் என்ன வாங்கலை, சிக்கன் மசாலா சொல்லியிருந்தேன், அது கொஞ்சம் லேட்டாக வந்தது. ஆனால் அவங்க எல்லாம் இருந்தால் தான் செய்வாங்க. உடனே கால் பண்ணி சொல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ சிக்கன் போடுறாங்க. சிக்கன் எல்லாம் உள்ளே போட்டாச்சு. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்காங்க, ஏன்னா எனக்கு சிக்கன் பிடிக்காது. அதனால் சாப்பிட்றது அவங்க தான் சாப்பிட்றது, அதனால் அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரியே வச்சுக்கிட்டட்டுன்னு நானும் கட் பண்ணலை. இப்போ லெமனை பாதி லெமனை புழிஞ்சு ஊற்றுறாங்க. எதுக்கு, அது சீக்கிரம் வேகும்னு எனக்கு தெரியாது, அது சீக்கிரம் வெந்துரும்னு நினைக்கிறேன். அதனால்
சிக்கன் வேகணும்னு தான் லெமனை புழிஞ்சு ஊற்றிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம சைடு பை சைடு பூரி போடணும்ல, அதுக்கு உருட்டி வச்சாச்சு. உருட்டி வச்சுட்டு அதையும் பொரிக்கிறதுக்கு அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ 2 தடவை வருது, சாரி 2 தடவை வீடியோ ஆட் ஆகிட்டு. இப்போ சிக்கன் ரெடி ஆகிட்டு, ஒரு சைடு சிக்கன் ரெடி ஆகிட்டு, அடுத்து பூரிக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், மாவு நிறைய குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்கோம். இதை விரிச்சம் வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுப்பில் எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். எண்ணெயில் போட்டு பொரிஞ்சாச்சு. நான் மாவு வரவுனே பார்த்தீங்களா, அதனால தான் அது நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. நீங்கள் யாரும் இல்லை 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 அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் வரவுனதுனால பூரி நல்லா பெருசாக வந்திருக்கு. எல்லா பூரியையும் ஒவ்வொன்றா போட்டு சுட்டு எடுத்து விடணும். அப்புறமா நம்ம பிளேட்டில் வைப்போம். 1 2 பூரியை வச்சு 3 பூரியை வச்சு, அடுத்து இப்போ சுட சுட ரெடியான சிக்கன் குழம்ப ஊற்றி